அடர்ந்த காடு, நிலவொளி மட்டும் வழிகாட்டிய இரவு. அந்த காட்டின் நடுவே பல ஆண்டுகளாக யாரும் செல்லாத ஒரு பழமையான குகை இருந்தது. அங்கே கோரக்கர் சித்தர் தவம் இருந்தார் என்று மக்கள் கூறினர். ஒரு இரவு கிராமத்தில் ஒரு சிறுவன் திடீரென காணாமல் போனான். அவனை தேடி மக்கள் தீப்பந்தங்களுடன் காட்டுக்குள் சென்றனர். காற்று விசித்திரமாக ஊளையிட்டது. மரங்கள் நடுங்கின. திடீரென தூரத்தில் ஒரு மங்கலான தீயோளி தெரிந்தது. அவர்கள் அருகே சென்ற போது குகை முன் கோரக்கர் சித்தர் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் மூடியிருந்தன. ஆனால் காணாமல் போன சிறுவன் அவரின் அருகில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். இவன் எப்படி இங்கே வந்தான் என்று மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கோரக்கர் மெதுவாக கண்களை திறந்த காட்டின் இருள் அவனை விழுங்கவில்லை, பயம்தான் விழுங்கியது என்றார். அவர் ஒரு மூலிகை புகையை ஏற்றி சிறுவனின் நெற்றியில் வைத்தார். சிறுவன் உடனே விழித்துக் கொண்டு, என்னை ஒரு பெரிய நாகம் இங்கே கொண்டு வந்து சித்தரிடம் வைத்தது என்றான். மக்கள் சுற்றி பார்த்தபோது குகையின் நிழலில் ஒரு பெரும் நாகம் மெதுவாக நகர்ந்தது. அப்போது கோரக்கர் சித்தர் மெதுவாக சிரித்தார். அவன் ஒரு நாகம் அல்ல, நான் அனுப்பிய காவலன். இக்காட்டில் நம்பிக்கையுடன் வருபவரை இயற்கை ஒருபோதும் கைவிடாது என்றார்.